ஓகே. ஸோ நேவிகேட்டிங் நைபர்ஹுட் கான்ஃபிளிக்ட், இந்தியாவோட ரியாலிட்டி, இந்தியாவோட பொலிட்டிக்கல், அதாவது வெளிநாட்டு உறவு, சரிங்களா, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கைட் டு இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி இன் வெஸ்ட் ஏஷியா, வெஸ்ட் ஏஷியால எப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்தியா, ஈரான், சைனா, இஸ்ரேல், யுஏஇ, சவுதி அரேபியா, பாகிஸ்தான், உங்களுக்குள்ள என்னெல்லாம் நடக்குது. The powerful families are fighting and the old friends are unexpected and mixed to forming new unexpected alliance. சரிங்களா? ஸோ திடீர்னு ஒரு கூட்டம் நடக்குது, திடீர்னு உடையுது, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஹவு டு யூ மெயின்டைன் கிரிட்டிக்கல் ரிலேஷன் வேர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் அட் வார் ஈச் அதர்? உங்களோட நெருங்கிய நண்பர்கள் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப எப்படி நீங்க அவங்களோட தொடர்பு கொள்ள, ஸ்கூல்லையும் சரி காலேஜும் சரி அது நடக்கும். உனக்கு இப்போ உங்களோட ரொம்ப நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க. இல்ல அவங்களுக்கு ஒருத்தவங்கிட்ட பேசினா ஒருத்தவங்களுக்கு பிடிக்காது, ஒருத்தவங்களுக்கு ஒன்றும் பண்ணா பிடிக்காது. அப்ப எப்படி நடந்துக்க முடியும்? இப்படிதான் நம்மளோட எல்லாமே இருக்கு. யுவர் ஃபேமிலி பில்ட் ஃப்ரெண்ட்ஷிப் வித் எவ்ரி மேஜர் ஹவுஸ் ஆன் த பிளாக். சரிங்களா? நம்ம இந்தியாங்கிறது வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி. மற்ற பக்கத்துல இருக்க நைபர்ஸ் கூடயும் வந்து நம்ம வந்து நினைச்சிட்டு இருக்கோம், நல்லபடியா வச்சிருக்கோம். இஸ்ரேலா இருந்தாலும் சரி, அமெரிக்கா இருந்தாலும் சரி, பாகிஸ்தானா இருந்தாலும் சரி. பாகிஸ்தான் கூட நம்ம பிரச்சனை இருக்கு, ஈரானு, சைனா, எல்லாத்துலயுமே வந்து நம்ம ஓரளவுக்கு உறவு வந்திருக்கோம். ஆனா அதோட தரம் தான் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும். பாருங்க, ஜியோ பொலிட்டிக்கல் செஸ் போர்ட், கீ பிளேயர்ஸ் இல்ல யார் யார் பிளேயர் பாத்தீங்கன்னா, சவுதி அரேபியா ரிச் ஆயில் கண்ட்ரி, சரிங்களா. ரிலீஜியஸ் சென்டர் ஆஃப் இஸ்லாம், சவுதி அரேபியா இஸ்லாத்தோட சென்டரோட இது, சரிங்களா. ஈரான் பாத்தீங்கன்னா மேஜர் ஷியா முஸ்லீம் பவரா இருக்கு. இதோட பிரைமரி ரிவெல் அப்படின்னு சொன்னா எதிரி நாடு அப்படின்னு சவுதி அரேபியா. இவங்க ரெண்டுத்துக்கு ஒத்து வராது. சுன்னி ஷியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வெவ்வேறு மதங்களை ஃபாலோ பண்றாங்க. அது இல்லாம வந்து யார் பெரிய ஆளுங்கிற நிரூபிக்கிறதுக்கான நடக்குது. யுஏஇ, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் பாத்தீங்கன்னா ஆயில் ரிச் கல்ஃப் கண்ட்ரி, கிரிட்டிக்கல் பிசினஸ் ஹப், அங்க வந்து நிறைய பிசினஸோட நிறைய விஷயங்கள் இருக்கு. இஸ்ரேல் பாத்தீங்கன்னா ஜூவிஷ் ஸ்டேட், மெயின்டைன்ஸ் க்ளோஸ் டைஸ் டு இந்தியா. ஆனா இவங்க எல்லாத்துக்கும் வந்து இது எதிரான நாடு. எதிரான நாடுனா இது ஈரானோட சண்டை போட்டுட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள்ல இவங்களுக்கு எதிராகும், சில விஷயங்கள ஒத்தும் போகும். துருக்கி பாத்தீங்கன்னா பவர்ஃபுல் ரீஜியனல் கண்ட்ரி, நேட்டோ மெம்பர், சரிங்களா. பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா இந்தியாஸ் நைபர், முஸ்லீம் மெஜாரிட்டி கண்ட்ரி பக்கத்துல இருக்கு. ஜோர்டான் பாத்தீங்கன்னா மாடரேட் அரப் கண்ட்ரி. எகிப்து பாத்தீங்கன்னா பவர்ஃபுல் அரப் கண்ட்ரி, கண்ட்ரோல்ஸ் வெட்டல் சூயஸ் கனால இவங்க தான் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. சூயஸ் கனால்னா அப்படி சொன்னா இது ஒரு பாதை, இதுலதான் வந்து இந்தியாவோட உலகத்தோட நிறைய ஆயில் ஷிப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்கு. அதை வந்து தடை பண்ணுச்சு அப்படின்னா நிறைய இடங்களில் பிரச்சனையாகும். வை வெஸ்ட் ஏஷியா இஸ் வைட்டல்? ஏன் வந்து வெஸ்ட் ஏஷியா நம்மளுக்கு வந்து வைட்டல், ஏன்னா முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இம்போர்ட்ஸ் அங்க இருந்து நிறைய விஷயம் நம்மளுக்கு வருது. இந்தியா ரிலைஸ் ஹெவிலி ஆன் வெஸ்ட் ஏஷியா டு மீட்ஸ் மாசிவ் டொமஸ்டிக் எனர்ஜி அண்ட் ஆயில் மிக்ஸ். நம்மளோட கேஸ்ல இருந்து நிறைய விஷயங்கள் அங்க இருந்து நம்மளுக்கு வருது. செக்யூரிட்டி, ரீஜனல் இன்ஸ்டபிலிட்டி, இன்னோவேட்டபிள் ஸ்பில்ஸ் ஓவர் டைரக்ட்லி அஃபெக்டிங் இந்தியாஸ் பார்டர் செக்யூரிட்டி என்வரன்மெண்ட். அங்க ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து அது வந்து பிரச்சனையா வந்து அமையும். ட்ரேட் பார்த்தீங்கன்னா the region controls vital global shipping routes, specifically Suez Canal, Strait of Hormuz. அந்த ஏரியா தான் வந்து சூயஸ் கனால், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ரெண்டு வழித்தடத்தையும் அங்கதான் இருக்கு. ஒர்க்கர்ஸ், மில்லியன்ஸ் ஆஃப் இந்தியன் எக்ஸ்பாட்ரேட்ஸ் ஒர்க் இன் கல்ஃப் கண்ட்ரிஸ் சென்டிங் பேக் த கிரிட்டிக்கல் ரெமிட்டன்ஸ். நம்மளோட நிறைய மக்கள் வந்து அங்கதான் போய் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அங்க என்ன ஆகுது, உங்களுக்கு நிறைய பேர் வந்து வேலை செஞ்சு பணத்தை அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அதான் ரெமிட்டன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அங்க இருந்து நம்மளுக்கு டாலர் வந்து வரும், நம்ம இங்க வந்து இந்தியா மணியா மாத்தி நம்ம மக்களுக்கு கொடுப்போம். ரெமிட்டன்ஸ் நம்மளுக்கு அதிகமா வருது அங்க. Diplomacy, these nations are historical friends. Maintaining these relationship is a cornerstone for Indian's foreign policy. இவங்கெல்லாம் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தான். இவங்களை வந்து கரெக்டா இவங்கள்ட்ட நடந்துக்கிறதுங்க நம்மளுக்கு இம்பார்ட்டன்டான விஷயம், சரிங்களா. ஸோ கோல்டன் ஏரா ஃபார் இந்தியன் டிப்ளமசி 2014 24 வரைக்கும் நம்ம நிறைய பேருக்கு நல்லபடியா வந்து இது நட்பு பாராட்டி இருக்கும், அதாவது டிப்ளமசி இருக்கும். இந்தியா சக்சஸ்ஃபுல்லி பில்ட் அன்பிரசிடென்ட் குட் வில் வித் ஆல் மேஜர் ரீஜன். எல்லா நாடுகளும் நல்ல நல்ல பேர் வாங்கி வச்சிருக்கோம்.
சவுதி அரேபியா, ஈரான், இஸ்ரான் அண்ட் யூஏஇ a complete diplomatic trump. 2014 சவுதி அரேபியா கூட நம்ம என்ன செஞ்சோம், கன்ஃபர்ட் இட்ஸ் ஹையஸ்ட் சிவிலியன் ஹானர் ஆன் இந்தியாஸ் பிரைம் மினிஸ்டர். சவுதி அரேபியா வந்து இந்தியாவோட பிரைம் மினிஸ்டருக்கு வந்து அவங்களோட ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டை கொடுத்திருக்காங்க. இண்டிகேட்டிங் இம்மென்ஸ் ரெஸ்பெக்ட் அண்ட் ஸ்ட்ரெங்தன் பைலேட்டரல் டைஸ். சரிங்களா. 2021 I2 U2 குரூப்பிங் ஒன்று வந்திருக்கு. சரிங்களா. இதுல வந்து பைண்டிங் எக்கனாமிக் அண்ட் செக்யூரிட்டி ஃப்ரேம்வொர்க் இந்தியா, இஸ்ரேல், யூஎஸ், யூஏஇ இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு நெட்ஒர்க்கா I2 U2, 2 I இந்தியா, இஸ்ரேல், 2 U2 யூஏஇ, யூஎஸ். புரிஞ்சுங்களா. அது I2 U2ன்னு சொல்றாங்க. இந்த எல்லா குரூப்பிங்ல நம்ம வந்து இருக்கோம். 2024 சாபஹார் போர்ட் ஈரானோட. ஈரான் லீஸ் த போர்ட் டு இந்தியா பைபாசிங் பாகிஸ்தான் டேக்கன் டைரக்ட் அக்சஸ் டு சென்ட்ரல் ஏசியா. சரிங்களா. சாபஹார் போர்ட்டை நம்மளுக்கு லீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அங்க போய் நம்மளோட பொருள் எல்லாத்தையும் அங்க வச்சு நம்ம வியாபாரம் பண்ணலாம். அங்க இருந்து வெளிநாட்டுக்கு அனுப்பலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பண்ணிட்டே வந்தோம். இப்போ இங்க என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, யூஎஸ், இஸ்ரேல், ஈரான் கான்ஃபிளிக். இங்க 3 பேர் சண்டை போட்டுருக்காங்க. இதுலதான் வந்து பிரச்சனை வர ஆரம்பிச்சிருக்கு. ஈரான் ஸ்ட்ரைக் ஜிசிசி கண்ட்ரிஸ். ஈரான் நினைச்சிருச்சு ஜிசிசி கண்ட்ரிஸ், அதாவது கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் தாக்குதல் நடந்துச்சு. ஏன்னா அமெரிக்காவோட படைத்தளம் அங்க இருக்கிறதுனால. இமிடியேட் எஸ்கலேஷன் ஆஃப் கல்ஃப் ஹாஸ்டலிஸ். ஒருத்தன் வந்து எதிரி ஆயிட்டான். சவுதி அரேபியா ஹிட்ஸ் ஈராக்கி மிலிட்டியர்ஸ். சரிங்களா. ஈராக்ல வந்து ஈரானோட ப்ராக்சிஸ் இருந்துச்சு. அதனால வந்து சவுதி அரேபியா அங்க அடிக்க ஆரம்பிச்சாங்க. சவுதி ஃபோர்ஸ் இன்டு ஆக்டிவ் கான்ஃபிளிக். சவுதி வந்து அங்க சண்டைக்கு வந்துருச்சு. ஹூதிஸ் அட்டாக் ஸ்ட்ரிப். ஈரானுக்கு ஆதரவாக இருக்கிற ஹூதிஸ் என்ன செஞ்சாங்க, அங்க வரக்கூடிய அந்த ரெட் சி, இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ், இங்க வரக்கூடிய கப்பல் எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யமன் ரெபல்ஸ் டார்கெட்ஸ் மாரிடைம் செக்யூரிட்டி. இஸ்ரேல் செக்ஸ் மல்டிபிள் ஸ்டேட்ஸ். த வார் சிஸ்டமிக் வைலன்ஸ். இஸ்ரேல் என்ன செஞ்சு எல்லா நாளையும் ஹூத்தி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு லெபனான், அப்புறம் ஈரான் எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கல்ஃப் கவுன்சில் பார்த்தீங்கன்னா யூஏஇ ஃபேவர்ஸ் என்கேஜ்மெண்ட் அண்ட் டாக்கிங். சவுதி அரேபியா ஃபேவர்ஸ் மிலிட்டரி டிட்டரன்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த். சரிங்களா. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமா இது பண்றாங்க. யூஏஇ பேச்சுவார்த்தை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சவுதி அரேபியா என்ன செய்யுது, நாங்க வந்து பவர்ஃபுல்லா இருந்தா தான் எங்களை பார்த்து பயப்படுவாங்க சொல்லி அது மாதிரி போகுது. The US umbrella increasing viewed as unreliable by all actors. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க எல்லாத்தையும் யார் கட்டுப்படுத்தி வச்சிருந்தா, யூஎஸ். என் கூட சேர்ந்து தெரியல, உனக்கு யாரும் தொடாம பார்த்துக்கணும், உனக்கு என்ன பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி யூஎஸ்கார இருந்துதான். ஆனா இப்ப என்ன செஞ்சு ஈரானு எல்லா கல்ஃப் கண்ட்ரீஸ்களுக்கும் அமெரிக்க படையை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப யூஎஸோட பாதுகாப்புக்கு கேள்விக்குறியாச்சு. இப்ப எல்லாரும் என்ன செஞ்சாங்க, இப்ப நம்ம எப்படியாச்சும் நல்லபடியா பவர்ஃபுல்லா இருந்தா தான் நம்மள அடிக்க மாட்டாங்க, நம்ம யூஎஸ் நம்பியெல்லாம் இனிமேல் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் போர்க்குடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் இந்த சண்டைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் வந்து என்ன செய்யறான், அவங்களோட மிலிட்டரி எக்யூப்மெண்ட் ஆயுதத்தெல்லாம் வந்து அதிகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால பதட்டமான சூழ்நிலை அங்க எல்லாமே நிலவுது. புரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி டைம்ல தான் மெக்கா டிஃபென்ஸ் பேக்ட் ஒன்று வந்து சைன் பண்ணப்படுது. ஹவு டு வி கெட் த யூஎஸ் ஈரான் கான்ஃபிளிக் டெஸ்பரேட்லி நீடட் ஏ மீடியேட்டர். சரிங்களா. ஸோ ஒரு பஞ்சாயத்து தலைவர் தேவைப்படுது. சரிங்களா. அமைதியா பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறதுக்காக வேண்டி துர்க்கி, கத்தார், எகிப்த் இவங்க எல்லாம் வந்து மீடியேஷன் பண்ணாங்க, ஃபெயில் ஆகி போச்சு. இப்ப என்ன, சவுதி கிட்ட வந்து நிறைய காசு இருக்கு, பாகிஸ்தானுக்கு வந்து மிலிட்டரி இருக்கு, துர்க்கிஷ்ல டெக்னாலஜி இருக்கு. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன செய்யறாங்க, மெக்கா டிஃபென்ஸ் பேக்ட்னு ஒன்று கொண்டு வராங்க, ஒரு உடன்படிக்கைன்னு சொல்லிட்டு. சரிங்களா. Pakistan successfully stepped into vacuum, securing immense diplomatic standing, finalizing powerful trilateral defense agreement in Mecca. மெக்கால போய் அவங்க என்ன செஞ்சாங்க, பாகிஸ்தான் வந்து என்கிட்ட வந்து ஆயுதம்லாம் இருக்கு, துருக்கி டெக்னாலஜி இருக்கு, சவுதி நீ இருக்கு, ஸோ 3 பேரும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் கொண்டு வந்துட்டாங்க. ரிப்பிள் எஃபெக்ட், மல்டி ஃப்ரண்ட் த்ரெட். சரிங்களா. ஸோ இப்போ ஒரு இடத்துல பிரச்சனைனால எல்லா இடத்துலயும் பிரச்சனை ஆகுது. A nightmare scenario, a two-front war where India faces Pakistan fully backed by wealthy technology advanced allies. இப்போ வந்து நம்ம பாகிஸ்தான் நம்மள்ட்ட வந்து முரண்டு பிடிச்சிட்டே இருக்கான். திடீர்னு அவன் வந்து சண்டைக்கு வந்துட்டான் அப்படின்னு சொன்னா அவன் மட்டும் சண்டைக்கு வராம என்ன செய்வாங்க, இந்த இந்த பேக்ட் மூலியமா துர்க்கிஷையும் சவுதியும் உள்ள எழுதுருவாங்க. பாருங்க டொமினோ எஃபெக்ட், பேக்ஸ் ரியல் டார்கெட். வைல் ஆஸ்திரேலியா அபவுட் ஈரான், இந்த பேக்ட் வியூஸ் இஸ்ரேல் அஸ் த அல்டிமேட் ஃபியூச்சர் டார்கெட். இங்க வந்து இந்த பேக்டுக்கு முக்கியமான இஸ்ரேல் நம்மள அடிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி தான் இந்த பேக்ட் வந்து சைன் பண்ண ஆரம்பிச்சு. ஏன்னா இஸ்ரேல் நினைச்சா எங்க வேணா அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. இப்போ இஸ்ரேல் வந்து அமெரிக்கா சொல்ற பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. இப்போ டாமினோ எஃபெக்ட், இஸ்ரேல் பாகிஸ்தான் கான்ஃபிளிக், டென்ஷன் ரைஸ் பிட்வீன் த நியூலி எம்பால்வ் பாகிஸ்தான் இஸ்ரேல். இஸ்ரேலுக்கு எதிராக பாகிஸ்தான் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா டிரான் இன், இந்தியாஸ் எக்ஸப்ஷனலி க்ளோஸ் டைஸ் டு இஸ்ரேல் மேக் நியூட்ரலிட்டி இம்பாசிபிள் அட் டைரக்ட் கிளாஷ். சரிங்களா. இப்போ இந்தியாவும் இஸ்ரேலும் வந்து ரொம்ப நெருங்கின தொடர்பா இருக்கு. இப்போ வந்து பாகிஸ்தான் வந்து பிரச்சனை பண்றாங்க, பாகிஸ்தான் மேல இஸ்ரேல் வந்து போர் தொடுக்காங்க அப்படின்னா இந்தியா வந்து என்ன செய்ய முடியாது, பாகிஸ்தான் இஸ்ரேலுக்கு எதிராக செயல்பட முடியாது. துர்கிஸ் இன்டர்வென்ஷன், இஃப் இந்தியா எங்கேஜ் பாகிஸ்தான், துர்கிஸ் நேட்டோ டயர் மிலிட்டரி டெக் சப்போர்ட்ஸ் இஸ்லாமாபாத்.
இப்போ இந்தியாவும் பாகிஸ்தானும் சண்டைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா துருக்கி என்ன செய்வாங்க, பாகிஸ்தானுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ பாகிஸ்தான் வந்து நேட்டோ மெம்பர்ல இருக்காங்க. நேட்டோவில் இருந்து நிறைய ஆயுதங்கள்லாம் வந்து துருக்கிஸ்டே இருக்கு. அப்போ இந்தியாவுக்கு எதிராக துருக்கி வந்து உள்ள வரக்கு வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா? இப்போ ஒரே ஒரு பிரச்சனை, எல்லாமே வந்து பிரச்சனையா போகுது. இப்போ டேங்கிள் ஆஃப் வெப் ஆஃப் அலையன்ஸ் இந்தியா இங்க இருக்கு. இப்போ இந்தியா ஃப்ரெண்ட் பாத்தீங்க அப்படின்னா இஸ்ரேல். ஆனா இஸ்ரேல் வந்து யார் கூட சண்டைக்கு போயிட்டு இருக்காங்க, ஈரானும் சவுதி அரேபியா கூட சண்டைக்கு போயிட்டு இருக்காங்க. இந்தியா ஃப்ரெண்ட் ஈரான். அப்ப ஈரான் வந்து யார் கூட சண்டையில இருக்காங்க, இஸ்ரேலே சவுதி அரேபியா கூட சண்டையில இருக்காங்க. சவுதி அரேபியா இந்தியாவோட ஃப்ரெண்டு. இவன் வந்து யார் கூட சண்டையில் இருக்காங்கன்னா ஈரானுக்குள்ள சண்டையில் இருக்காங்க. யுஏஇ வந்து இந்தியாவோட ஃப்ரெண்டு. அப்ப ஈரானுக்கு எதிராக சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? சோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இந்தியாவுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, ஆனா எல்லாரும் ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. இஃப் இந்தியா பிக்ஸ் தேர் சைட், இப்ப யார் கூடயாச்சும் இந்தியா வந்து போய் நிக்கணும் அப்படின்னு சொன்னா இட் இன்ஸ்டன்ட்லி அலைனேட்ஸ் அதர்ஸ், எல்லாத்தையும் மத்தவங்கள வந்து தனிமைப்படுத்திடும். இட் மஸ்ட் மெயின்டைன் ஆல் தீஸ் ரிலேஷன் சைமல்டேனியஸ்லி ஃபார் ஆயில் ட்ரேட் அண்ட் செக்யூரிட்டி. எல்லாத்து கூடயும் நம்ம என்ன செய்யணும், நல்லபடியா நல்ல பையனா இருந்துக்கணும். இருக்கிற இடம் தெரியாம நல்லபடியா இருந்துக்கணும் சொல்றாங்களா, அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்கும், ஆயில் கிடைக்கும், ட்ரேடு கிடைக்கும், செக்யூரிட்டி கிடைக்கும், எல்லாமே. இப்போ எங்கேயாச்சும் ஒருத்தர் போயிட்டோம் அப்படின்னா ஒவ்வொருத்தர் சண்டை போட ஆரம்பிச்சா நம்மள உள்ள எடுத்துட்டுருவான். அப்ப லாஸ்ட்ல நம்மளுக்கு தான் பெருசா அடி உள்ள போகுது. புரியுதா? பாருங்க, இப்ப ஃபெயிலிங் அமெரிக்கன் செக்யூரிட்டி அம்பரலா, அமெரிக்கா என்ன செய்யுது, நான் தான் பெரிய என்ன, நான் உங்களை எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப என்ன ஆகுது, ரீஜனல் த்ரெட்ஸ் போத் பொலிட்டிக்கல் ரைட் அண்ட் லெஃப்ட் இன் அமெரிக்கா ஆர் இன்க்ரீசிங் கொஸ்டினிங் அன்கண்டிஷனல் சப்போர்ட் ஃபார் இஸ்ரேல் அண்ட் ரீஜனல் இன்டர்வென்ஷன். ஏன் வந்து இஸ்ரேலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க நாட்டிலேயே வந்து நிறைய பார்ட்டிகள் வந்து கேட்கறாங்க. சரிங்களா? சேஞ்சிங் இஸ்ரேல் மே நோ லாங்கர் ஏபிள் டு ப்ரிவேல் ஆன் இட்ஸ் ஓன் அண்ட் யூஎஸ் அம்பரலா இஸ் ஸ்ட்ரக்சரலி வீக்கன். சரிங்களா? இந்தியா cannot assume US will always project strength in the region. So US தான் வந்து பஞ்சாயத்து பண்றான், என்ன பிரச்சனை அவங்க பார்த்துவான் அப்படிலாம் நம்ம இருக்க முடியாது. அவுட் சோர்சிங் செக்யூரிட்டி இஸ் நோ லாங்கர் ஆப்ஷன். இந்தியா ரிக்வெஸ்ட் சாவரிங் இண்டிபெண்டன்ட் ஸ்ட்ராட்டஜி. நம்மளுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும். இப்போ எப்படி எல்லாரும் நமக்கு ஏதாவது திரும்பிட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்ம வந்து எப்படி அதை தடுக்கிறது, இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து நல்லபடியா எப்படி வந்து பேணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸ்ட்ராட்டஜிக் க்ரோஸ் ரோட் அலைன்ஸ் பில்டிங் கண்டினியூஸ் இன் ஆக்ஷன். ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா அலைன் டெஃபினெட்லி வித் இஸ்ரேல் அண்ட் யூஏஇ. ரிஸ்க் வந்து பெர்மனென்ட்லி டேமேஜ் வேட்டல் டைஸ் வித் ஈரான் அண்ட் சவுதி அரேபியா. இப்போ இஸ்ரேல் யூஏ கூட நம்ம போயிட்டோம் அப்படின்னா ஈரானும் சவுதி அரேபியா நம்மளை விட்டு போயிடுவானுங்க. டூ நத்திங் ரிமைன் பாசிவ் ஹோப் த கான்ஃபிளிக் ப்ராசஸ். அப்படியே இருந்தோம் அப்படின்னா எப்படி இருந்தாலும் பிரச்சனை முடியும், அதுவே சும்மாவே இருப்போம் அப்படின்னு சொன்னா என்ன பிரச்சனை, லீவ்ஸ் இந்தியன் மேரைன்ஸ் டைரக்ட்லி எக்ஸ்போஸ் டு அட்டாக்கர்ஸ் இன் கிரிட்டிக்கல் ஸ்டேட். சரிங்களா? இப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்தியா மாலுமிகள்லாம் வந்து அட்டாக் ஆயிடுவாங்க. ஆக்ஷன் இண்டிபெண்டன்ஸ் ஸ்ட்ராட்டஜினா ஆக்ஷன் பொசிஷன் இந்தியா as a trust builder, refuse to join, restrictly blocks. சரிங்களா? நம்ம எந்த யார் கூட நிக்காம தனியா நிக்கணும். the only path that maintains all relation while protecting sovereign rights. யார் கூடயும் சைட் பண்ணாம எங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் வாய் மூடி இருந்தோம் அப்படி சொன்னா நம்ம என்ன செய்யலாம், நல்ல பையனா இருக்கலாம். ஜஸ்ட் வந்து ஒரு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் எல்லாத்துக்கும் ஒரு கண்டனம், ஒரு சின்ன விஷயம், அது மட்டும் பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப என்ன செய்யணும்னா ரீஎங்கேஜ் சவுதி அரேபியா. நோ மேஜர் டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் எக்ஸிஸ்ட், கேபிடலைஸ் த ஸ்ட்ரென்த் அண்ட் ரைட். நம்மளுக்கும் சவுதி அரேபியாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ திருப்பியும் நல்லபடியா ட்ரஸ்ட் பண்ணும். ரீபில்ட் அரப் ஈரான் ட்ரஸ்ட். சரிங்களா? ஆக்ட் அஸ் அ குவைட் மீடியேட்டர் ஸ்டார்டிங் ஸ்பெஷலி யூஏஇ ஈரான் லைஸ். ஈரானுக்கும் அரேபுக்கும் வந்து நம்ம ஒரு மீடியேட்டர் வந்து அவங்களோடத்துக்கு நல்லபடியா வந்து பஞ்சாயத்து பண்ணி வைக்கணும். சப்போர்ட் ஜார்டன் செக்யூரிட்டி. நம்ம என்ன செய்யணும், ப்ரொவைட் டிஃபென்சிவ் டெக்னாலஜி டு ஸ்டெபிலைஸ் மாடரேட் அரப் ஸ்டேட். சரிங்களா? அரப் ஸ்டேட் ஜார்டனுக்கு வந்து நல்ல ஒரு இடத்துல இருக்கு, அவங்களுக்கு நம்ம வந்து செக்யூரிட்டி ஸ்டேட்லாம் கொடுத்து அவங்கள வந்து அதிலே பார்த்துக்கணும். கண்ட்ரிபியூட் யூஎன்ஐஎஃப்எல் reinforce peacekeeping in Lebanon, UN force future look uncertain. இப்போ வந்து லெபனான்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்வதேச படைகளா இருப்பாங்க, அவங்கள வந்து இந்தியா படைகளை கொண்டு போய் சேர்த்தி நம்ம வந்து அவங்களுக்கு பாதுகாப்பா நம்ம இருக்கணும்.
கோஆர்டினேட் வித் எகிப்த் we work jointly to protect vital shipping moving through the Suez Canal. Suez Canal பாதுகாக்கிறதுக்கு நம்மளோட கண்ட்ரிபியூஷனை கொண்டு போய் கொடுக்கணும். Red Sea military presence. Secure bases in Somaliland, Scotra to protect Indian assets independently. நம்மளோட அந்த இடத்துல பேசஸை வந்து நம்ம கொண்டு போகணும். அந்த நாட்டில் போய் பேசஸை வச்சு நம்மளோட படைகளை வச்சு நம்மளோட ஷிப் போனுச்சு அப்படின்னு சொன்னா நம்மள பாதுகாப்பா வச்சுக்கணும். அப்பாயிண்ட் ஸ்பெஷல் என்வாய். கிரியேட் a dedicated role to coordinate India's complex West Asia interest. சரிங்களா? வெஸ்ட் ஏஷியா இன்ட்ரெஸ்ட் இது பண்றதுக்கு நான் தனியா வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். பாருங்க இது வரைக்கும் புரிஞ்சா புரியாம இருக்கா? ஓகேவா எல்லாத்துக்கும்? எஸ் சார். ஜியோகிராஃபி ஆஃப் மேரிடைம் ரிஸ்க் என்ன பிரச்சனை அப்படி சொன்னா சூயஸ் கெனால் லிங்கிங் மெடிட்டரேனியன் டு ரெட் சி. மெடிட்டரேனியன் ரெட் சி வந்து இது என்ன செய்யுது இணைக்கிறது தான் வந்து சூயஸ் கெனால். டிராஸ்டிகலி ஷார்ட் அண்ட் சப்ளை ரூட். இந்த இடத்துல மாட்டிச்சோம் அப்படி ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஷார்ட் ஆயிடும் நம்மளுக்கு நம்மளோட ஷிப்பிங் ரூட்ஸ்லாம். க்ளோசர் ஆஃப் ஃபோர்சஸ் அரௌண்ட் ஆஃப்ரிக்கா ஸ்பைக். இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா சுத்தி தான் போகணும். ஆஃப்ரிக்கா சுத்தி போகணும் அப்படின்னா காசு அதிகமாக போயிடும். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோமஸ் பார்த்தீங்கன்னா நேரோ வாட்டர் வே பிட்வீன் ஈரான் அண்ட் ஒமான். ஈரானுக்கும் ஒமாவுக்கு இடையில ஒரு வாட்டர் வே தான் இது. இங்கே தான் 30% குளோபலோட ஆயில பாஸ் ஆகுது. இது வந்து நிறுத்திடுச்சா அப்படின்னு சொன்னா இந்தியாவோட சப்ளை வந்து கம்மியாயிடும். அதனால இந்தியாவோட விலையேற்றம்லாம் அதிகமாக போயிடும். அடுத்து பாபம் ஸ்ட்ரைட். இது யமன் டிஜிபோட்டி இடையில இருக்கு. சரிங்களா? இதுக்கு இடையில இருக்கு பாபா மண்டப் ஸ்ட்ரைட். இங்க வந்து ரெட் சீயும் இந்தியன் ஓஷன் கனெக்ட் பண்ணுது. கிரவுண்ட் 0 ஃபார் கரண்ட் ரெபல் அட்டாக் ஷிப்பிங். சரிங்களா? இங்கதான் வந்து நிறைய ஷிப்ல வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. செக்யூர் இந்த ரெட் சி இண்டிபெண்டன்ட்லி. இப்போ வந்து சவுதி லெட் ஃபோர்ஸ் தான் வந்து எல்லாத்தையும் பாதுகாத்துட்டு இருக்கு. சவுதி அரேபியா இஸ் லீடிங் கோலியேஷன் டு செக்யூர் தி சி. க்ரூஷியல் இந்தியா இஸ் நாட் பார்ட் ஆஃப் தி ஃபோர்ஸ். இதுல இல்ல. இப்போ என்ன செய்யறாங்கன்னா இந்தியா வந்து இதுல பார்ட் ஆஃப் இருக்கணும். சரிங்களா? இந்தியா மஸ்ட் எக்ஸ்ப்ளோர் இண்டிபெண்டன்ட் மிலிட்டரி பிரசன்ஸ். திஸ் அலோ இந்தியா டு ப்ரொடெக்ட் இட்ஸ் ஓன் வைட்டல் ஷிப்பிங். நம்மளோட ஷிப்பை பாதுகாக்க நம்ம தான் போய் இறங்கி ஆகணும். அடுத்தவங்க பாதுகாப்புன்னு சொல்லி நம்ம விட்டக்கூடாது. இந்தியா செக்யூர்ட் மாசிவ் டிப்ளமேட்டிக் மெயின் இன் 2016 இருக்கு. இதுல வந்து என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா யூஎஸ் இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை வந்துடுச்சு. இதனால வந்து இது பாகிஸ்தான் நல்ல ஒரு ஆப்ஷனா நினைச்சு மீடியேட் பண்ண ஆரம்பிச்சு பஞ்சாயத்து தலைவரா மாதிரி அங்க வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு பேக்ட் கொண்டு வந்துட்டாங்க. சவுதி துருக்கி பாகிஸ்தான் பேக்ட் வந்துச்சு. இது நம்மளுக்கு பிரச்சனையா வந்து அமையுது. இதுல வந்து நம்ம யார் கூடயும் வந்து நிக்க முடியாது. ஏன்னா யாராச்சும் நிக்கணும் அப்படின்னு சொன்னா மற்றவங்களை வந்து தனிமைப்படுத்துற மாதிரியா இருக்கும். அதுல வந்து நம்மளோட ஆயிலும் ட்ரேடும் தடைப்பட்டு போயிடும். அதனால வந்து இண்டிபெண்டா வந்து இந்தியா வந்து சும்மா இருக்கிற ஒரு ஆப்ஷன் எடுக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யணும் இண்டிபெண்டா வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி நம்மளுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணணும். இந்தியா வந்து என்ன செய்யணும் இப்போ உடனடியா என்ன செய்யணும் களத்துல இறங்கணும். இல்ல அப்படின்னு சொன்னா நம்ம வந்து எல்லா லெவரேஜ் இது வரைக்கும் சம்பாதிச்ச எல்லா லெவரேஜும் நம்மளை விட்டு போயிடும். ஓகேவா? சோ இதான் வந்து இன்னைக்கு ஆர்டிகல்லாம் முக்கியமான இந்தியா என்ன பண்ணணும். இது இப்போ வந்து நம்ம நியூஸ்ல வந்து என்ன பிரச்சனை அதுக்குண்டான சொல்யூஷன் தான் பாக்குறோம். ஏன்னா டைவர்ஸா டாபிக்ஸ் பார்த்தா தான் நம்மளால வந்து என்ன செய்யணும் எக்ஸாம்ல ஆன்சர் பண்ண முடியும். இன்ட்ரெஸ்டான இருக்குமா உங்களுக்கு எல்லாத்துக்கும்? இல்ல சப்ஜெக்ட்டுக்கே போயிடலாமா?